ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் செந்தில் பிரபு, சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோன்ட்ராலஜிஸ்ட், திருப்பூர் கேஸ்ட்ரோ கேர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நோயாளிகள் தன்னுடைய கஷ்டங்களை கொஞ்சம் விரிவாக மருத்துவரிடம் சொல்கிறப்போ மருத்துவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுடைய தொந்தரவுகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இது தனக்கு வயிற்றில் வலி இருக்குது, தன்னுடைய கஷ்டங்களை அவங்க அஃப்கோர்ஸ் கேள்விகள் கேட்பாங்க. கேட்குறப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறப்போ கொஞ்சம் தெளிவான விளக்கங்கள், புரிதல் கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை மருத்துவரிடம் தெளிவாக சொல்கிறப்போ இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ எப்படி அதை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான காரணம் இது. உங்களுக்கு வலி ஏற்படுது அப்படின்னா வயிற்றில் எந்த இடத்துல இருக்குது, தொப்புளுக்கு மேலே இருக்குதா, தொப்புளுக்கு கீழே இருக்கா, இல்லை தொப்புளை சுற்றி இருக்குதா, தொப்புளுக்கு மேலே நெஞ்செலும்புக்கு கீழே இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லணும். உங்களுக்கு எங்கே இருக்குதுங்கிறத தெளிவாக மருத்துவரிடம் சொல்லணும். அது எத்தனை நாள் இருக்குது, இந்த வலி அங்கே மட்டும்தான் இருக்குதா, வேற எங்கேயாவது பரவுதா. ஒரு சிலருக்கு அந்த இடத்துல மேல் வயிற்றுல இருந்து முதுகுக்கு வலி பரவலாம். இல்லை ஒரு சிலருக்கு வயிற்றுல மேல் பகுதியில் வலது சைடு, அதாவது நெஞ்செலும்புக்கு கீழே ஜஸ்ட் கீழே வலி இருந்து வலது தோள்பட்டைக்கு வலி ஏற்படலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி லெஃப்ட் ஷோல்டரில் பெயின் ஏற்படலாம். அடி வயிற்றுல இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கலாம். வயிற்று பகுதியில் பின்னாடி இருந்து முன்னாடி விட்டு வலி ஏற்படலாம். இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கண்டிஷன்ஸில் இருக்கலாம். இப்போ மேல் வயிறு வலிச்சு முதுகு வலிக்குது அப்படின்னா கணைய தொந்தரவுகளாக இருக்கலாம். இடது பக்கம் வயிற்றுல இடது பக்கத்தில் பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும் வலி வருது அப்படின்னா கிட்னியில் இருக்கிற கல் தொந்தரவுகளாக இருக்கலாம். இன்னும் கீழே அது இறங்குச்சுன்னா மூத்திர டியூப்ல இருக்கிற கல்னால அப்படி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை புரிய ஆரம்பிக்கும் மருத்துவருக்கு. அப்புறம் அந்த வலி எவ்வளோ நாள் இருந்துச்சு, அது உணவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குதா, அதாவது உணவு எடுக்கிறப்போ வலி எச்சாகிறது, குறையிறது, இந்த மாதிரி இதாக இருக்கா, அதை நம்ம பார்க்கணும். அதையும் சொல்லணும். இப்போது வலி எவ்வளோ நாள் இருந்துச்சு, எந்த இடத்துல இருந்துச்சு, பரவுறது எதாவது இருக்குதா, அது எவ்வளோ நாட்கள் இருந்துச்சு, அந்த இது ப்ளஸ் உணவு சாப்பிட்றப்போ எச்சாகுதா கம்மியாகுதா அப்படிங்கிறத சொல்லணும். பெரும்பாலும் உணவு ரிலேட்டடாக இருக்கிற தொந்தரவுகள் மேல் வயிற்றுல தான் இருக்கும். அதாவது தொப்புளுக்கு சுற்றி அல்லது தொப்புளுக்கு மேலே தான் இருக்கும். அடிவயிறு இருக்கிற தொந்தரவுகள் மலம் போகிறப்ப கம்மியாகலாம், மோஷன் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இது ஜென்ரலான இது. அல்லது யூரின் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். யூரின் போனோம், எரிச்சல் இருக்கிறது, அடி வயிற்றில் வலிச்சு யூரின் போகிறது, வலிச்சு மோஷன் போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். நீண்ட நாள் இருந்திருக்கலாம், ஒரு 6 மாதமாக இருந்திருக்கலாம். இப்போ சடனாக எச்சாயிட்டே ஒரு வாரமாக ரொம்ப சிவியராக இருக்கலாம். இந்த ஒரு ப்ரோக்ரெஷனையும் கரெக்டாக சொல்லணும். மொத்தமாகவே டியூரேஷன் ரொம்ப ஷார்ட்டராக தான் இருக்குது அப்படின்னா பெரும்பாலும் மருந்துகள்லேயே சரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் எனிஹவ் அந்த மாதிரி ரொம்ப சிவியரான தொந்தரவுகளை பொறுத்து மருத்துவர்கள் அதை டயக்னோஸ் பண்ணி அதுக்கேற்றாப்புல டெஸ்ட்ஸ் தேவையா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ மருந்துகள் எழுதுறதுக்கும் மிக உதவியாக இருக்கும். ஸோ உங்களுடைய தொந்தரவுகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மருத்துவரை நீங்கள் அணுகிறப்போ இந்த முறையில் உங்களுடைய தொந்தரவுகளை பதிவு பண்ணிங்கன்னா மிக சௌரியமாக இருக்கும் மருத்துவருக்கும் உங்களுக்கும். நன்றி.